ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிஎல்சி ப்ரோக்ராமர் இல்லைனா பிஎல்சி சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் 2026 நீங்கள் கனடாவுக்கு மூவ் ஆகிற மாதிரி பிளான் இருக்குன்னா இப்போ பார்க்க போகிற இந்த 5 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கனடாவுக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோவில் ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமர் இல்லைனா சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் கனடாவுக்கு மூவ் ஆகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும், என்ன செட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் வேணும் அண்ட் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ பிஎல்சி ப்ரோக்ராமராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட குவாலிஃபிகேஷன் அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுமா அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லாஸ்ட் ஒன், இந்த பிஎல்சி ப்ரோக்ராமருக்கு கனடாவில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ இருந்துச்சுன்னா வாங்க இப்போது நம்ம வீடியோ உள்ள போகலாம். எந்த ஒரு பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மூவ் ஆகுறாங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் 3 ரீசனில் சேலரி வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். ஆஸ் அ பிஎல்சி ப்ரோக்ராமராக கனடாவில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கனடாவில் மோஸ்ட் ஆஃப் த ஜாப் டைட்டில் அவர்லி தான் பே பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பெஷலி இந்த மாதிரியான சர்வீஸ் இன்ஜினியருக்கும் இங்கே அவர்லி சேலரி தான் பே பண்ணுவாங்க. ஸோ கனடாவில் பிஎல்சி ப்ரோக்ராமருக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும்ன்றத இந்த வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்ருக்குங்க. ஸோ தட் இந்த வீடியோவோட நடுவில் எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் ஒன், குவாலிஃபிகேஷன். ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமராக நீங்கள் கனடாவில் ஒர்க் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்காட்ரானிக்ஸ் ஆர் கண்ட்ரோல் ரிலேட்டட் என்ஜினியரிங் டிகிரி இல்லைனா டிப்ளமா குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் உங்களுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டில் செக் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஎல்சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமராக நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அந்த பிஎல்சியில் இருக்கிற ட்ரபுள் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரோக்ராம் மாடிஃபிகேஷன், ப்ரோக்ராம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் அதில் இருக்க பக்ஸ், இது மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்ககிட்ட மினிமம் ஒரு 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல ட்ரெயின்டு ப்ரோக்ராமர்கிட்ட இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் ஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் வெல் நோன் பிராண்ட்ஸான அலன் பிராண்ட்லி, சிமென்ஸ், ஓம்ரான், டெல்டா மாதிரியான பிஎல்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஆஸ் அ பிஎல்சி ப்ரோக்ராமராக நீங்கள் ஒரு 5 to 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒர்க் பண்ண அந்த பிஎல்சி கம்பெனிஸில் நீங்கள் ஏதாச்சும் அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அலன் பிராண்ட்லி மாதிரியான பிஎல்சி ப்ரோக்ராமில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 மாதிரியான சர்டிஃபிகேஷன் இருந்ததுன்னா ரொம்பவே வெல் அண்ட் குட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெல்டா வியில் லெவல் 1, லெவல் 2 மாதிரியான சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஸோ இது மாதிரி அலன் பிராண்ட்லி, சீமென்ஸ், டெல்டாவில் நீங்கள் ஏதாச்சும் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்யூமில் அதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் அதை ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ தட் உங்களை ரெக்ரூட் பண்ணுற அந்த கம்பெனிஸ் இந்த மாதிரியான ஹைலைட் பாயிண்ட்ஸை உங்களோட சிவியில் எதிர்பார்ப்பாங்க. அண்ட் லாஸ்ட் 5th பாயிண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் டிமாண்ட் பிஎல்சி ப்ரோக்ராமருக்கு கனடாவில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். கனடாவில் ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமருக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த பிஎல்சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தீங்கன்னா கனடாவுடைய ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து வெஸ்ட் கோஸ்ட் வரைக்கும் என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி இருக்கோ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற எம்ப்ளாயர்ஸ் ரெடியாக இருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒன்டாரியோ மாதிரியான ப்ரொவின்ஸில் இருக்கீங்கன்னா அங்கே இருக்கிற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பிஎல்சி ப்ரோக்ராமருக்கான டிமாண்ட்ஸ் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி வாண்டட் லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி அல்பர்ட்டா மாதிரியான ப்ரொவின்ஸில் ஆயில் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சி ப்ரோக்ராமராக இருக்கட்டும், இல்லை பிஎல்சி டெக்னீஷியன்ஸ், இல்லைனா பிஎல்சி இன்ஜினியருக்கான டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபீல்ட்லேயும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வெஸ்ட் கோஸ்டில் இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியா மாதிரியான ப்ரொவின்சிக்கு மூவ் ஆகுறீங்கன்னா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற மைனிங் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மைனிங் இண்டஸ்ட்ரியில் பிஎல்சி ப்ரோக்ராமராக இருக்கட்டும், இல்லை பிஎல்சி சூப்பர்வைசர்ஸ், இல்லைனா பிஎல்சி இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னீஷியன் இன்ஜினியர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா எவர் கிரீன் ஃபீல்டாக தான் இந்த பிஎல்சி ப்ரோக்ராமர் ஃபீல்டை இங்கே இருக்கிற ப்ரொவின்சியில் எப்போவுமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த பிஎல்சி ப்ரோக்ராமர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹைலி டிமாண்ட் ஜாப் ஓப்பனிங் அப்படின்றதால இந்த ஹைலி ஸ்கில்ட் ஜாப் ஓப்பனிங்கை ஃபில் பண்ணுறதுக்கு கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இது மாதிரி ஹைலி டிமாண்ட் அண்ட் ஹைலி சேலரி, ரைட்? நான் உங்களுக்கு இது வரைக்கும் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்ல இல்லையா? ஸோ ஒரு பிஎல்சி ப்ரோக்ராமராக நீங்கள் கனடாவில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயர் வந்து பார்த்திங்கன்னா அவர்லி பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவர்லி பே பண்ணும்போது மினிமம் உங்களுடைய சேலரி $45 பர் ஹவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு எம்ப்ளாயர்கிட்ட அப்படின்னும் போது உங்களுடைய சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயராக $120லேருந்து $200 வரைக்கும் நீங்கள் அந்த எம்ப்ளாயர்கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஜாப் ஓப்பனிங்கில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ கனடாவில் இது மாதிரி ஒரு ஹைலி டிமாண்ட் அண்ட் ஹை பேயிங் ஜாப் இருக்கிற பிஎல்சி ப்ரோக்ராமர் இல்லைனா பிஎல்சி சர்வீஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ண ரெடினா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான ஜாப் ஓப்பனிங் பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கனடாவில் மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியரிங் ஜாப் ஓப்பனிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் இங்கே இருக்க எம்ப்ளாயர்ஸ் ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய ரெஸ்யூமில் எதிர்பார்ப்பாங்க. கனடாவில் மெக்கானிக்கல் இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் இந்த வாரம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.